வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இன்று சிந்தனை விருந்தாக சித்தாந்தம் என்றால் என்ன என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். சித்தாந்தம் என்றால் ஐடியாலஜி, கருத்து, கருதுகோள் என்றெல்லாம் சொல்வார்கள். சித்தாந்தம் என்றால் மகரிஷி சொல்வாங்க, ஒவ்வொரு வார்த்தையும் பிரித்து பிரித்து பாருங்கள் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு சொல்லையும் பிரித்து பார்த்தால் அதற்குள் விளக்கம் இருக்கும் என்று சொல்வாங்க. மீமாம்சை என்ற தத்துவ தரிசனத்திலே சொல்லின் ஒலியையும் அதற்கு அடையாளமான எழுத்தையும் ஆராய்ந்தனர். சொல்லுக்கும் பொருளுக்கும் உள்ள தொடர்பு நிலையே பேருடையது, இரண்டும் இணை பிரியாது. அதாவது ஒரு சொல் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கிறது, இந்த இரண்டும் இணை பிரியாதது என்று மீமாம்சை என்ற தத்துவ தரிசனம் சொல்கிறது. நியாயம் என்கிற தத்துவ தரிசனத்தை பார்த்தோம்னா பதார்த்தம்னா பதம் பிளஸ் அர்த்தம். பதம் என்றால் சொல், அர்த்தம் என்றால் விளக்கம். அந்த சொல்லிலேயே விளக்கம் இருக்கிறது. அது மாதிரி சித்தாந்தம் என்ற சொல்லை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் சித்து பிளஸ் அந்தம். ஸோ சித்து என்றால் மனம், உயிர், அறிவு என்ற பொருள் இருக்கிறது. சித்து என்றால் மனம், உயிர், அறிவு என்ற பொருள் அர்த்தம் இருக்கிறது, விளக்கங்கள் இருக்கிறது. இப்போ சித்து என்பதற்கு மனம், உயிர், அறிவு என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் ஒன்றுதான். மனம் எங்கிருந்து வந்தது? உயிரிலிருந்து வந்தது. உயிர் இயங்கும் பொழுது வந்த ஆற்றலை மனமாக இயங்குகிறது. இப்போ இந்த உயிர் எங்கிருந்து வந்தது? உயிரை இயக்குவது எது? அறிவு, ஆற்றல், தெய்வ சக்தி. ஆக இந்த மனம், உயிர், அறிவு எல்லாம் ஒன்றுதான். ஆக சித்து என்பதற்கு மனம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், உயிர் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இவற்றிற்கு மூலமான அறிவையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக சித்தாந்தம் என்று சொல்லும்போது சித்து என்ற சொல்லுக்கு விளக்கம் நமக்கு தெரிந்துவிட்டது. அந்தம் என்றால் முடிவு என்று பொருள். இறுதியானது, முடிவானது, முழுமையானது என்று பொருள். ஆக சித்தாந்தம் என்றால் அறிவின் முழுமை பேறு என்று பொருள். பேரறிவு என்ற பொருள். இன்னும் சொல்ல போனால் சிந்தாந்தம் என்றால் சிந்தனையின் முடிவு என்றும் சொல்வார்கள். ஆக ஒரு பொருளை பற்றி சிந்திக்கிறோம், ஒரு விளக்கத்தை பெறுகிறோம் என்றால் அது சிந்தனையின் முடிவு. சிந்தனை என்றால் என்ன? சிந்திக்கும் ஆற்றல் என்றால் ஆறாவது அறிவு. மனிதன் 6 அறிவு படைத்தவன். சிந்திக்கக்கூடிய அறிவு தான் 6வது அறிவு. ஸோ அந்த 6வது அறிவு முழுமை அடைந்த நிலை. ஸோ 6வது அறிவு முழுமை அடைந்தால் அங்கு அது பேரறிவோடு இணைந்து விடும். ஆக முழுமை பொருளோடு சேர்ந்து விடும். ஆக சித்தாந்தம் என்பது ஒரு உணர்வு நிலை, அறிவின் உணர்வு நிலை, பேரறிவை பெற்ற நிலை. ஸோ அந்த நிலைத்தான் சித்தாந்தம் என்று சொல்கிறார்கள். சிந்தித்து சிந்தித்து ஆராய்ந்து அறிந்து உணரப்படும் பொருள். எல்லாவற்றுக்கும் எது மூலம் என்பதை சிந்தித்து 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 ஆராய்ந்து அறிந்து உணரப்படுகின்ற ஒரு நிலைதான் சித்தாந்தம். ஆக சித்தாந்தம் என்ற பொருளுக்கு நாம் விளங்க வைக்க முடியாது. சித்தாந்தம் என்றால் உணர்வு பெற்ற நிலை. அந்த உணர்வை நாம் விளக்க முடியாது. இப்போ மாங்காய் இனிக்கும், மாம்பழம் இனிக்கும், மாங்காய் புளிக்கும் என்பது நமக்கு தெரியும். நாம் மாங்காயை உண்டிருக்கிறோம், மாங்கனியையும் உண்டிருக்கிறோம். ஆக மாங்கனி இனிக்கும், மாங்காய் புளிக்கும். ஆக அந்த புளிப்பு சுவையையும் இனிப்பு சுவையும் நமக்கு எப்படி விளக்க முடியாதோ அது மாதிரி சித்தாந்தம் என்ற சொல்லை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு உணர்வு நிலை, இறை உணர்வு பெற்ற நிலை. அந்த நிலையை விளக்குவது கடினம். இருந்தாலும் அந்த சொல்லுக்குண்டான விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக சித்தாந்தம் என்பது சித்தம் என்ற மனதிற்கு மூலமாகவும் முடிவாகவும் இருக்கும் இறைநிலையை உணர்ந்த தத்துவம். ஆக சித்தம் என்ற மனதிற்கு மூலமாகவும் முடிவாகவும், மனதின் மூலம் எது? தெய்வ நிலை. மனதின் முடிவு பெற்ற நிலை எது? தெய்வ நிலை. மனதின்
அழிந்த நிலை, மனமழிந்த நிலை. அந்த நிலைக்கு போவதற்கு தான் நாம் இன்று துரியாதீத தவம் செய்தோம். ஆக மனதிற்கு சித்தி என்றால் மனம், சித்த விருத்தி நிரோதா. பதஞ்சலி சொல்றார், யோக சித்த விருத்தி நிரோதா. ஆக அந்த சித்து என்பதை அவர் மனம் என்று குறிப்பிடுகிறார். ஆக சித்து என்பது அந்த சித்து என்ற மனதிற்கு மூலமாகவும் முடிவாகவும் இருக்கின்ற இறைநிலையை உணர்ந்த தத்துவம் தான் சித்தாந்தம். உயிருணர்வு பெற்று இறையுணர்வு பெற்ற நிலை, அதாவது உயிருணர்வு பெற்று இறையுணர்வு பெற்ற நிலை. இறை உணர்வு பெற வேண்டும் என்றால் உயிருணர்வு பெற வேண்டும். அந்த உயிர் உணர்வு பெறுவதற்காக தான் நம்ம குண்டலினி யோகம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக குண்டலினி யோகத்தின் மூலம்தான் எளிதில் இறை உணர்வு பெற முடியும். ஆக அந்த இறை உணர்வு பெற்ற நிலையைத்தான் சித்தாந்தம் என்கிறோம். ஆக சித்தாந்தம் என்பது ஒரு சாதனை மார்க்கம். சித்தாந்தம் என்பது ஒரு சாதனை மார்க்கம். இதையே வேதாந்தம் போன வாரம் நம்ம பார்த்தோம். சித்தாந்தம் வேதாந்தம். இயற்கையின் இயங்குநிலை பிரம்மம் தெய்வம், இயற்கையின் ஆதிநிலை பிரம்மம் தெய்வம், இயற்கையின் ஆதிநிலை பிரம்மம் தெய்வம், இயங்குநிலை அணுவாகி அண்டம் பிண்டம், இயற்கையின் உணர்ந்த நிலை அறிவு ஆகும். இம்மூன்றையும் பிரித்து பேசும் சித்தாந்தம். இம்மூன்றையும் பிரித்து பேசும் சித்தாந்தம். இயற்கையே அனைத்துமாய் உள்ளது என்று எடுத்துரைக்கும் வேதாந்தம். அதாவது இயற்கையின் ஆதிநிலை பிரம்மம் தெய்வம், இயங்குநிலை அணுவாகி அண்டம் பிண்டம், இயற்கையின் உணர்வு நிலை அறிவு ஆகும். இம்மூன்றையும் பிரித்து பேசும் சித்தாந்தம். ஆக சித்தாந்தம் என்பது ஒவ்வொன்றையும் நுணுகி 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 அந்த பிரம்ம நிலை என்ன என்றால் என்ன, ஆதிநிலை என்றால் என்ன, அணு எங்கிருந்து தோன்றியது, இந்த அண்டபிண்டங்கள்லாம் எங்கிருந்து தோன்றியது, பிரித்து பிரித்து ஆராய்ந்து உணர்வு நிலை என்றால் என்ன, இதையெல்லாம் அந்த அறிவு பிரம்மம் அண்டபிண்டம் இவற்றையெல்லாம் நுணுகி நுணுகி ஆராய்ந்து உணர்த்தக்கூடிய ஒரு சொல்தான் சித்தாந்தம். இயற்கையே அனைத்துமாய் உள்ளதென்று எடுத்துரைக்கும் வேதாந்தம். வேதாத்திரி மகர்ஷி பாடல் தான் சொல்றேன். இயற்கையின் ஆதிநிலை பிரம்மம் தெய்வம், இயக்க நிலை அணுமுதலாய் அண்டபிண்டம், இயற்கையின் உணர்வு நிலை அறிவு ஆகும். இம்மூன்றையும் பிரித்து பேசும் சித்தாந்தம். இயற்கையே அனைத்துமாய் உள்ளதென்று எடுத்துரைக்கும் வேதாந்தம். வெவ்வேறல்ல, இயற்கை எது, நான் யார் என்ற அகத்தை நோக்க எண்ணியவன் ஒடுங்கும் போது இரண்டும் ஒன்று. ஆக இந்த மூன்றையும் இயற்கையே அனைத்துமாய் உள்ளது என்று எடுத்துரைக்கும் வேதாந்தம். ஆக வேதாந்தம் எல்லாம் ஒன்றுதான், எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்வதுதான் வேதாந்தம். மகரிஷி என்ன சொல்றாரு, வேதாத்திரியம் என்ன சொல்கிறது என்றால் வெவ்வேறு அல்ல, இயற்கை எது, நான் யார் என்ற அகத்தை நோக்க எண்ணியவன் ஒடுங்கும் போது இரண்டும் ஒன்று. ஆக இரண்டும் ஒன்றே என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள். ஆக எல்லாவற்றையும் பிரித்து பிரித்து பேசுவது சித்தாந்தம் என்றும், எல்லாம் ஒன்றே என்று சொல்வது வேதாந்தம் என்றும், இரண்டும் ஒன்றே சொல்வது வேதாத்திரியம் என்றும் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா 3 மார்க்கங்களை பற்றி வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க. மும்மார்க்கங்கள் என்ற தலைப்பில் ஒரு பாட்டு அவர் எழுதியிருக்காரு. விண்ணாட்டம் வரை ஆர்வம் மீறி கண்ட விளக்கமே வேதாந்தம். விண்ணாட்டம் வரை ஆர்வம் மீறி கண்ட விளக்கமே வேதாந்தம். விண் வரை, அது பறந்து 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 இப்போ நம்ம துரியாதீத தவம் செய்தோம். மனதை விரித்து 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 இந்த விண்ணையெல்லாம் தாண்டி சென்று சுத்த விழா அந்த விரிந்து பரந்த நிலையே தான், அதில் கிடைத்த விளக்கமே தான் வேதாந்தம். விண்ணாட்டம் வரை ஆர்வம் மீறி கண்ட விளக்கமே வேதாந்தம். சுகதுக்கத்தை உன்னாட்டத்தோல் ஆய்ந்தோன் ஒடுங்கி மோனம் உணர்ந்த நிலை சித்தாந்தம். ஆக விரிந்த நிலை வேதாந்தம் என்றும், விரிந்த நிலையில் உணர்ந்தது. நம் மனதை விரித்து 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 சென்று விரிந்த நிலையில் இருந்து சுத்த வெளியோடு இருந்து உணர்ந்த நிலையை வேதாந்தம் என்றும், பின் ஆய்ந்து
சுகுதகுத்தை உன்னாட்டத்தால் ஆய்ந்தோன் ஒடுங்கி மோனம் உணர்ந்தலை சித்தாந்தம். தனக்குள்ளார ஒடுங்கி, நமக்குள்ளாரையே ஒடுங்கி நின்று. ஸோ 2 தவம் மகரிஷி சொல்லி கொடுத்துருக்கார். ஒன்று துரியாதீத தவம். துரியாதீத தவம் நம்மிடமிருந்து விரிந்து விரிந்து செல்கிறோம். இறைநிலை தவம் சுத்தவெளியிலிருந்து சுருங்கி சுருங்கி வருகிறோம். ஆக அவ்வாறு இறைநிலையிலிருந்து சுருங்கி 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 வந்து நமக்குள்ளார கவனித்து உணர்வதுதான் சித்தாந்தம் என்றும் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்கிறார். அறிஞர் அன்பால் கண்ணாட்டத்துடன் நின்று இன்ப துன்ப காரணமே அறியோதோர் உணர்வாழ்வெய்த எண்ண ஓட்ட செயல் இவற்றை ஒழுங்கு செய்ய எடுத்திருத்த முறைகள் எல்லாம் பக்தி மார்க்கம். அது சித்தாந்தம் என்றால் என்ன, வேதாந்தம் என்றால் என்ன, பக்தி மார்க்கம் என்றால் என்ன என்பதை சொல்கிறார். அதாவது சித்தாந்தம் சொல்லிட்டேன், வேதாந்தம் சொல்லிட்டேன். நம்ம இங்கிருந்து துரியாதீத நிலையில் சென்று உணர்ந்து கொள்வது, இறைநிலையை உணர்ந்து கொள்வது வேதாந்தம் என்றும், மனதை சுத்த வெளியிலிருந்து ஒடுக்கி ஒடுக்கி நமக்குள்ளார ஒடுங்கி நின்று உணர்ந்த நிலை சித்தாந்தம் என்றும், பக்தி மார்க்கம்னு என்ன சொல்ற அந்த பாட்டில், அறிஞர் அன்பால் கண்ணாட்டத்துடன் நின்று இன்ப துன்ப காரணமே அறியாதோர் உணர்வாழ் வெய்த எண்ண ஓட்ட செயல் இவற்றை ஒழுங்கு செய்ய எடுத்துரைத்த முறைகள் எல்லாம் பக்தி மார்க்கம். ஸோ அறிஞர்கள் அறிவில் உயராதவர்களுக்கு எடுத்து சொன்ன, அதாவது அந்த இறைவனை அறிவதற்குண்டான வழிகளை எடுத்து சொன்ன முறைகளே பக்தி மார்க்கம் என்று சொல்கிறார். ஆக சித்தாந்தம் என்பது மனதை ஒடுக்கி ஒடுக்கி சென்று அந்த அறிவை அறிவது, அறியும் உபாயம்தான் சித்தாந்தம் என்று சொல்கிறார். ஸோ அது மகரிஷி சொல்வார், வேதாந்தம் சித்தாந்தம் இவற்றின் கருத்து தெரியாமல் விவாதிக்கின்றனர். ஸோ வேதாந்தம் சித்தாந்தம் இவற்றின் கருத்து தெரியாமல் விவாதிக்கின்றனர். இரண்டுமே இறைநிலை தெளிவு, வாழ்க்கை தெளிவு இவற்றை விளக்குகின்றன. ஆக இந்த சித்தாந்தமும் வேதாந்தமும் இறைநிலை தெளிவையும் வாழ்க்கை தெளிவையும் விளக்குகின்றனர். இதை தெரியாம சித்தாந்தம் வேதாந்தம் இவற்றின் கருத்து தெரியாமல் விவாதிக்கின்றனர். ஸோ வேதாந்தம் சித்தாந்தம் இவற்றின் கருத்து தெரியாமல் விவாதிக்கின்றனர். இரண்டும் இறைநிலை தெளிவு வாழ்க்கை தெளிவு இவற்றை விளக்குகின்றன. இறைநிலை என்றால் என்ன, வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என்பதை விளக்குவதுதான் இந்த சித்தாந்தம் வேதாந்தம். நமக்கு தெரியும், ஒரு பாட்டு இருக்கு, சினிமா பாட்டு, பொதுவாக சொன்னாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். பொதுவாக சொன்னாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். ஆக இது இறை உணர்வு பெற்றவர்கள் எளிதில் இந்த அர்த்தங்களை, இந்த விளக்கங்களை தெரிந்து கொள்ள முடியும். ஆக நான் உடல் அல்ல, அத்வைத சித்தாந்தம் சொல்கிறது, நான் உடல் அல்ல, நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் புருஷன், நான் உணர்வாக உள்ளேன். நான் என்பது இந்த உடல் அல்ல, இந்த மனம் அல்ல, நான் புருஷன், நான் உணர்வாக உள்ளேன். ஸோ அந்த உணர்வு நிலைதான், அந்த நிலை தான் சித்தாந்தம் என்று அத்வைத சித்தாந்தம் சொல்கிறது. ஸோ அத்வைத கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டதுதான் சித்தாந்தம். ஆக நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் உணர்வாக இருக்கிறேன். இப்போ நான் சொல்கிறோம், என்னுடைய உடல், என்னுடைய மனம், என்னுடைய அறிவு என்றெல்லாம் சொல்கிறோம். அப்போ நான் என்பது என்ன? அந்த நான் என்பதை உணர்ந்த நிலைதான் சித்தாந்தம். ஆக சித்தாந்தம் என்பது சாதனை மார்க்கம். சித்தாந்தம் என்பது சாதனை மார்க்கம் என்றும், வேதாந்தம் என்பது போதனை மார்க்கம், அது ஞான மார்க்கம். வேதாந்தத்தை ஞான மார்க்கம் என்றும், அந்த ஞானத்தால் உணர்ந்து தெளிவது என்றும், சித்தாந்தம் என்று சிந்தனை, அது சிந்தனை மார்க்கம், அது சோதனை மார்க்கம். சிந்தித்து தெளிவு பெறுவது, சிந்தித்து அறிவை அறியும் பொழுது மனம் ஒடுங்கிவிடும். அப்போ மனம் ஒடுங்கிய நிலையில் உணர்ந்த நிலைதான் சித்தாந்தம் என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்கிறார். சித்தாந்தத்தை உண்மையான பழம் என்றால் வேதாந்தத்தை மண்ணாலான பழம் என்று சொல்கிறார். அது சித்தாந்தம் பழம் என்பது பதப்படுத்திய நிலை. நாம் மனதை
பதப்படுத்திய நிலைதான் சித்தாந்த நிலை. அப்போ சித்தாந்த நிலை என்பது மனதை பழக்கப்படுத்தி அதை பதப்படுத்தி பண்படுத்தி அதை நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மனதை அடக்கிய நிலை அல்லது ஒடுக்கிய நிலை, ஒடுங்கிய நிலை தான் சித்தாந்தம். அப்போ ஒடுங்கினாதான் தெய்வ நிலையை உணர முடியும். இப்போ மனம் இல்லாத நிலை தான் தவம். இப்போ மனமில்லாத நிலைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் தவம் செய்து அந்த உணர்ந்த நிலை தான் சித்தாந்தம் என்றும், அதை பற்றிய ஞானத்தை எல்லாம் சொல்வது வேதாந்தம் என்றும். அப்போ வேதாந்தம் என்பது ஞானத்தை, அந்த அறிவை கொடுக்கிற ஒரு நிலை என்றும், சித்தாந்தம் என்றால் அந்த அறிவை உணரக்கூடிய நிலை என்றும், இரண்டும் ஒன்றுதான் என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்கிறார். ஆக இயற்கையின் ஆதிநிலை பிரம்மம் தெய்வம், இயங்கு நிலை அணுவாகி அண்டம் பிண்டம், இயற்கையின் உணர்வு நிலை அறிவு ஆகும். இம்மூன்றையும் பிரித்து பேசும் சித்தாந்தம். இம்மூன்றும் ஒன்று என்று சொல்வது வேதாந்தம், இரண்டும் ஒன்றே என்று சொல்வது வேதாத்திரியம். ஆக இந்த சித்தாந்தம் அண்ட் வேதாந்தம் வேதாத்திரியம் இவற்றை நன்கு புரிந்து கொண்டால் நமக்கு எளிதில் சித்தாந்தம் தெரிந்துவிடும். வேதாத்திரி மகரிஷியுடைய தத்துவங்களை நன்றாக படித்து தெரிந்து கொண்டால் இந்த பொருள்களுக்கு, எல்லா பொருள்களுக்கும், எல்லா சொற்களுக்கும் நம்மால் எளிதில் விடை தெரிந்து கொள்ள முடியும், எளிதில் உணர்ந்து கொள்ள முடியும். அத்தகைய பயிற்சி முறையை கொண்டதுதான் வேதாத்திரிய தத்துவம் என்று கூறி இந்த சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம்.